அன்பான மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த போகிறேன். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த உலக சீரமைக்கும், நாட்டை சீரமைக்கும், குடும்பத்தை சீரமைக்கும், பிள்ளைகளை கட்டி எழுப்பும். ஸோ நாங்கள் பார்ப்போம், ஒரு கடவுளோடையே தொடர்பு வச்சுக்கொண்டு அவற்றை சந்ததியிலேயே ஒரு தேவ மனிதன் வந்து தேவதூத தளபதி மனிதனாக வந்து பிறக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் கடவுளோடு இணைந்திருப்பார். பாவிகள் தான், பாவத்துக்கு குறைவும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் கடவுளை இவ்வளவு தூரம் உணர்ந்தார். ஆனால் அவர் பாவி, நாங்களும் பாவிகள் தான். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். இதுதான் அந்த உணர்வு. கடவுள் இருக்கிறார், அவர்கள் மீது கோபம் கொள்ளுவார். சின்ன வயசில் இருந்து பிள்ளைக்கு காட்டி கொடுக்கிறது. உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. கடவுளுடைய அம்புகள், கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுளுடைய விருப்பம், கடவுளுக்கு பயப்படுற பயம், கடவுளுக்கு வச்சிருக்கிற அன்பு, கடவுளும் நாங்களும் வாழ்கிற சுகத்தின் பக்குவம், அதெல்லாம் அம்புகள் நமக்குள் தைத்திருக்க வேண்டும். உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாமிசம் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. அவர் அவ்வளோ பாவம் செய்திருக்கிறார், அதை அவ்வளோ உணர்கிறார், அதனால் அவருக்கு வருது. அப்போதான் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை அடையலாம் என்று விடுதலை பிறப்பு, மனம் திரும்பி மீண்டும் பிறப்பதற்கான பெயின், சிமேக்சன், அதாவது நோ. இந்த நோ பிரசவ வலி போல் இருக்கும். எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு பெரிய வலி இருக்கும். எவ்வளவு பாவம் செய்யாமல் இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சின்ன சின்ன வலிகள் வந்து கடவுளை நினைவுறுத்தி போகும். இதுதான் வழிபாடு. இதை விட மிருகங்களை கொண்டு போய் கண்களுக்கு முன்னால் உரிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொடுக்குற பள்ளி, இதெல்லாம் வன்முறை, இதெல்லாம் பாவம், இன்னும் இரட்டிப்பான பாவம். பாவம் இன்னும் மாறிக்கொண்டு போகும். உணர்ச்சி தான் முடிச்சது, கடவுளுக்கு நான் செய்ய வேண்டிய நான் செய்து முடிச்சுட்டேன். அப்போ எங்கே தேவத்துவம் உண்டு? தேவத்துவம் இல்லையே. அதே மாதிரி நரபலி கொண்டாண்டு கேட்க முன்னாடி நீங்கள் கொடுக்குறது கடவுள் இல்லையே, அது கடவுள் இல்லையே, அது சாத்தான் தானே, அது இழுக்கும். சாத்தான் என்ன செய்யும்? இரத்த பலிகள் கேட்டுகிட்டே இருக்கும். கடவுளோ என்ன செய்வார்? தன் பிள்ளைகளுக்காக தன் தேவதூதன் தன்னே இறங்கி தானே, இதெல்லாம் வேதங்களிலே, எல்லா வேதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரே வர வேண்டும், அவரே வர வேண்டும். கட்டு இவ்வளவு தூரம் கட்டிருக்கல, இங்கே பாருங்க, இவ்வளவு பாவம், இவ்வளவு பயம் இருக்கல்ல. அப்போ அவரே வந்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். மனிதன் கடவுளை அபிஷேகிக்க முடியாதே. கடவுள் தான் மனுஷனை அபிஷேகித்து நல்ல பிறப்பு ஆக்குறது. இந்த பிண்ட பிறப்பு, இந்த கர்ம பிறப்பு தானே.